வந்து வேண்டாம் இந்த வேலை வேணாம் அப்படின்னு போறது எந்த வகையில சரி? மாக்கிங்கா சொன்னது தீபக் ஸ்டூடெண்ட் தான். நேற்று எபிசோட் ஃபுல்லாவே விஜய் சேதுபதி ஸ்கூல் டாஸ்க் பத்தின ஒப்பீனியனை கேட்டு மட்டுமே ஓட்டிட்டாரு. அண்ட் எபிசோட் ஃபுல்லாவே ஒரே மீட்டர் தான் இருந்தது, எந்த ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸும் இல்லாம சூப்பர் சூப்பர் சூப்பர்ன்ட்டே ஓட்டிட்டாரு. பட் இன்னைக்கு தான் அவர் பேச வேண்டிய டாபிக்ஸை அட்ரஸ் பண்றாரு. அதுல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஜாக்லின்ட்ட இந்த ஐடி கார்டை தூக்கி போட்டு எனக்கு இந்த வேலையே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு போறது எந்த வகையிலமா சரியா இருக்கும் அப்படின்ட்டு கேட்டாரு. அதுக்கு நம்ம மாரல் டீச்சரு தீபக் தான் என்ன ஃபர்ஸ்ட் மார்க் பண்ற மாதிரி பேசினாரு. ஸோ அதனால தான் எனக்கு பர்சனலாக ஹர்ட் ஆயிடுச்சு, நான் ஒரு சில விஷயங்கள் அதனால பண்ண வேண்டியதாகி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. தீபக் ஜாக்லின் சொன்னதுக்கு மறுத்து பேசினாங்க. இல்லை, நான் அவங்கள மார்க் பண்ணுற மாதிரிலாம் ஒன்றும் பேச கிடையாது, நான் என்னையுமே சேர்த்து தான் சொன்னேன், இதுதான் சத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சேதுபதி மேலே சத்தியம் பண்ணிட்டாரு. பாவம். கைமண் அளவு கல்லாத உலக அளவு இது எல்லாருக்குமே பொருந்தும் அப்படின்னு சொல்லி என்ன சேர்த்தா நான் சொல்லி ஜாக்லினும் தீபக் சொன்னதுக்கு மறுத்து பேசினாங்க. நோ, நான் இதை ஒத்துக்கவே மாட்டேன் அப்படின்ட்டு ஒத்த கால் நின்னாங்க. விஜய் சேதுபதி சரி, தீபக் உங்களை மார்க் பண்ணி பேசினாரு, ஸோ நீங்கள் ப்ரொவோக் ஆகிட்டீங்க, அதனால் அப்படி பேசிட்டீங்க அப்படின்னு சொல்கிறீங்க, அது ஓகேன்னு கூட வச்சுக்கலாம். பட் சத்யா அவங்கள என்ன மார்க் பண்ணி பண்ணாரு, நீங்கள் ஏன் அவர்கிட்ட அப்படி நடந்துக்கிட்டீங்க, பாவம் அவரே ஒரு புள்ள பூச்சி அப்படின்னு சொன்னதும் ஜாக்லின் ஐயோ வசமாக மாட்டிக்கிட்டே மேடம் அப்படின்ட்டு அப்படியே ஃப்ரீஸ் ஆகி நின்ட்டாங்க. இல்ல சார், நான் அதை ஒத்துக்கவே மாட்டேன் சார். தீபக் அவர்கள் சொன்னது வந்து உங்களுக்கு வந்து பர்சனல் அட்டாக் ஆச்சு. ஆமா, சத்யா உங்களை அப்படி ஏதாவது பண்ணாரா? ஜாக்லின் உங்கள் கையில் ஒரு டாஸ்க்கை கொடுத்தா நீங்கள் அதில் உங்கள் பர்சனல் வெஞ்சன்ஸ் எல்லாம் வச்சு நீங்கள் ஒரு மாதிரி ப்ரெசென்ட் பண்ணுறீங்க, இது எங்களுக்கு பார்க்கறதுக்கு நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்லின் சொல்லி முடிச்சு விட்டார் விஜய் சேதுபதி. ஒரு டாஸ்க் ஒன்று கொடுத்து அதை விளையாடுங்கன்னு சொல்லும்போது அதை விளையாடாம அது உங்களுக்குள்ள இந்த ஈகோ வெளியே வந்து அப்படி நீங்கள் விளையாண்டது பார்க்கறது நல்லாவே இல்லை.